இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது taxation law ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் கிளப்பிங் ஆஃப் இன்கம். இதர் 7 மார்க் 4 மார்க் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிளப்பிங் ஆஃப் இன்கம் செக்ஷன் 60லேருந்து கிட்டத்தட்ட 65 வரைக்கும் சொல்கிறாங்க. இன்கம் ஆஃப் அதர் பர்சன்ஸ் இன்க்ளூடட் இன் த அசஸீஸ் டோட்டல் இன்கம், அதான் கிளப்பிங் ஆஃப் இன்கம். இன்கம் ஆஃப் அதர் பர்சன்ஸ் இன்க்ளூடட் இன் த அசஸி டோட்டல் இன்கம், அதான் கிளப்பிங் ஆஃப் இன்கம். செக்ஷன் 60 to 65 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியும். இன்கம் ஆஃப் அதர் பர்சன்ஸ் இன்க்ளூடட் இன் அசஸி டோட்டல் இன்கம், அதான் கிளப்பிங் ஆஃப் இன்கம். பொதுவாக ஒரு அசஸி டேக்ஸ் பே பண்ணுவாங்க, அப்படி தானே? டேக்ஸ் பே பண்ணுறவர் தான் அந்த பர்சனுக்கு பேர் தான் யார்? அசஸி. சரி, யூஸ்வலி அண்ட் அசஸி ரெக்வயர்ட் டு பே டேக்ஸ் அந்த இன்கம் ஏர்டு பை ஹிம், அது தெரியும் நம்மளுக்கு நல்லாவே. சம்டைம்ஸ் வித் சம் அதர் இன்கம் இஸ் ஆல்சோ taxed in the hands of the assessee. This is known as clubbing of income. Usually, an assessee is required to pay tax on the income earned by him. Sometimes, with some other income is also taxed in the hands of the assessee. This is known as clubbing of income. இப்போ அசஸி டேக்ஸ் பே பண்ணுறாரு, அவர் யார் பண்ணுறதுக்கு அவர் வரி கட்டுறாரு, அப்படி தானே? அவர் சம்பாதிக்கிறது வரி கட்டுறாரு. சில நேரங்களில் அதர் இன்கமுக்கும் அவர் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு பேர் தான் என்னது? கிளப்பிங் ஆஃப் இன்கம். கிளப்பிங் ஆஃப் இன்கம், சரியா? இதில் இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் எப்போ எரேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், பீப்புள் ஹேவிங் ஹை இன்கம் சம்டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம் டு ஒய்ஃப் ஆர் மைனர் சில்ட்ரன் இன் ஆர்டர் டு அவாய்டு டேக்ஸ் எவேஷன். வரி கட்டலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? பீப்புள் ஹேவிங் ஹையர் இன்கம், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், வருமானம் ஏகப்பட்ட வருமானம் வரும், டேக்ஸ் எவேஷன் பண்ணணும், வருமான வரியிலேருந்து தப்பிக்கணும், எப்படியாச்சும் ஏதோ ஒரு வழியில் தப்பிக்கணும். அப்படின்னு என்ன பண்ணுறது? அந்த இன்கம்மை ஒய்ஃபு பேருக்கு மாற்றுறது, இல்லைன்னா மைனர் சில்ட்ரன், அவங்க பசங்க இருப்பாங்க, 10 வயசு பையன் இருப்பான் அவருக்கு, இல்லை 10 வயசு பொண்ணு இருக்கும், அது பேருக்கு மாற்றுறது. அப்படி செஞ்சால் டேக்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தப்பிக்க முடியாதுதான் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. டு ப்ரிவெண்ட் டேக்ஸ் எவேஷன். கிளப்பிங் ஆஃப் இன்கம் எதுக்கு வந்துச்சுன்னா, டேக்ஸ் எவேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. நீ வரி கட்டலாம் தப்பிக்கலாம் முடியாது. உன் இன்கம்மை ஒய்ஃபு பேர்லையோ உன் புள்ள பேர்லையோ மாற்றிட்டா நீ தப்பிக்கலாமா? தப்பிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன். இப்போ கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. இப்போ செக்ஷனுக்குள்ளே போகிறேன். செக்ஷன் 60. செக்ஷன் 60, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். செக்ஷன் 60 எதை பற்றி பேசுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். இன்கம்மை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு சொல்லுது செக்ஷன் 60. சரி, எப்படி? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், ஈஸியாக புரிகிற மாதிரி. அவர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, அசஸி, நான் டேக்ஸ் பேயர், நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், ஒரு வீடு வச்சுருக்கேன். வீட்டிலேருந்து வர வாடகையை என் ஒய்ஃப் பேருக்கு மாற்றுறேன். வீட்டிலேருந்து வர வாடகையை ஒய்ஃப் பேருக்கு மாற்றுறேன். இன்கம்மை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என் வீட்டை மாற்றணுன்னா, என் ப்ராப்பர்ட்டி என் ஒய்ஃபுக்கு எழுதி கொடுத்தனா? இல்லை. அதுலேருந்து வர்ற வாடகை 10,000 மாதம் வாடகைன்னா அந்த வாடகையை என் ஒய்ஃப் பேருக்கு மாற்றி விட்றேன். அப்படி மாற்றினேன்னா அந்த வரியிலேருந்து நான் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எனக்கு வரதில்ல ரெண்ட்டு, அந்த வாடகையை என் ஒய்ஃப் பேருக்கு மாற்றி விட்டால் நான் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். அசஸி நான் தப்பிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் தப்பிக்க முடியாது. ஏன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம். என் ஒய்ஃப் பேருக்கு வாடகை மாறினாலும், அந்த அமௌண்ட்டு மாறி போனாலும், என் ஒய்ஃப் பேருக்கு போனாலும் அதுக்கு யார் வரி கட்டணும்? நான் தான் வரி கட்டணும். அதை தான் செக்ஷன் 60 சொல்லுது. அதுதான் செக்ஷன் 60 சொல்லுது. If any person transfer the income from any asset without transferring the asset itself, such income is to be included in the total income of the assessee அப்படிங்கிறான். நீ என்ன தான் நீ ரெண்ட்டை மாற்றினாலும் உன் ஒய்ஃபு பேருக்கோ இல்லை உன் மைனர் சைல்டு பேருக்கோ மாற்றினாலும்
நீ அசசி, நீ தான் அதுக்கு வரி கட்டணும், நான் தான் வரி கட்டணும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். முருகன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் ரெண்ட்டு வாங்குறாரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து. அந்த ரெண்ட்டை என்ன பண்ணுறாரு, புத்திசாலித்தனமாக ஒய்ஃப் பேருக்கு மாற்றுறாரு. இப்போ முருகன் அசசி, முருகன் டேக்ஸ் கட்டணுமா அந்த ரெண்ட்டுக்கு? எஸ், ஹீ இஸ் சார்ஜபிள் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 60. அதுதான் சொல்லுது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் செக்ஷன் 61, இன்கம் அரைசிங் ஃப்ரம் ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். ரிவோக்கபிள் இன்கம் அரைசிங் ஃப்ரம் ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். இந்த ரிவோக்கபிள் அப்படின்னு என்னங்க? கேன்சலேஷன். செக்ஷன் 63 அதில் சொல்கிறாங்க. ரிவோக்கபிள் அப்படின்னா என்ன? கேன்சலேஷன். வேர் ஹவுசிங் வீடியோ இருக்குது டேக்ஸில், அதுலேயும் சொல்லியிருக்கேன் நான். ரிவோக்கபிள் கேன்சலேஷன். சரியா? இன்கம் அரைசிங் ஃப்ரம் ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் செக்ஷன் 61. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுக்கு. செக்ஷன் 61க்கு, இஃப் ஐ ட்ரான்ஸ்ஃபர் மை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டு மை ஃப்ரெண்டு ரவி with the condition that I will take it back after 3 years, the income arising from this house to my friend hand will be taxed my hands since this is a revocable transfer. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும். சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன். என்னென்னா, நான் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு ரவி, அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு கண்டிஷனோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த என்னோடய அசட்டை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நீ எனக்கு 3 வருஷம் கழித்து திருப்பி கொடுத்துடணும். அப்போ அதுலேருந்து ரெண்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு 3 வருஷமாக ரவிக்கு. அந்த ரெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டணுமா? நான் தான் அசசி, ப்ராப்பர்ட்டி என்னோட தானே, நான் டேக்ஸ் கட்டணுமா? எஸ், டேக்ஸ் கட்டணும். அப்படிங்கிறது செக்ஷன் 61. ஏன்னா அது கேன்சலேஷன் அட் எனி டைம். ரிவோக்கபிள் அப்படி தானே? 3 வருஷம் கழிச்சு கேன்சல் பண்ணிட்டான்னா ப்ராப்பர்ட்டி எனக்கெல்லாம் வரும், என்கிட்டலாம் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. அப்படி தானே? எப்போ வேணாலும் அவன் கேன்சல் பண்ணலாம். நான் நினச்சேன்னா 3 வருஷத்தில் கேன்சல் பண்ணிடலாம் அந்த அக்ரிமெண்ட்டை. நான் கண்டிஷனாக கொடுத்துருக்கேன், 3 வருஷத்துக்கு கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுலேருந்து வர ரெண்ட்டுக்கெல்லாம் அவன் பே பண்ணுவானா? ரவி பண்ண மாட்டான். அப்படி டேக்ஸை என்ன பண்ணுறாங்க, கட்டக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வழிமுறைகளை செய்கிறாங்க. ஆனால் செக்ஷன் 61 தெளிவாக சொல்லுது, அப்படி மாற்றினாலும் இது கேன்சலேஷன் அட் எனி டைம். அதனால அசசி நீ தான் டேக்ஸ் பே பண்ணணும், நீ தான் டேக்ஸ் பே பண்ணணும். சரி, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். செக்ஷன் 61. செக்ஷன் 62 அடுத்தது, எக்ஸெப்ஷன்ஸ் வேர் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் அட்ராக்டட் ஈவன் இன் தி கேஸ் ஆஃப் ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். 61 பேசணும். ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இடத்துல வேணாலும் கேன்சல் பண்ணிடுவேன், அதுக்கு யார் வரி கட்டணும்? அசோசி தான் வரி கட்டணும். செக்ஷன் 62 என்ன சொல்லுது? எக்ஸெப்ஷன் கொடுக்குது. என்ன எக்ஸெப்ஷன்? எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னா, எ ட்ரான்ஸ்ஃபர் பை வே ஆஃப் ட்ரஸ்ட் விச் இஸ் நாட் ரிவோக்கபிள் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த பெனிஃபிஷியரி. நான் என் லைஃப் டைமுக்கு அதை ரிவோக்கபிள் பண்ண மாட்டாங்க, கேன்சல் பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீ டேக்ஸ் பே பண்ண வேணாம். அப்போ டேக்ஸ் கட்டுற பொறுப்பும் தலையில் விடியாது, அசத்து தலையில் விடியாது. 61 என்ன சொன்னிச்சு? கண்டிஷன் கொடுத்தேன், 3 வருஷத்தில் எனக்கு திருப்பி கொடுத்துடணும். அப்போ 3 வருஷத்துக்கு அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர ரெண்ட்டுக்கு யார் பே பண்ணணும்? டேக்ஸு நான் தான் பே பண்ணணும், அசசி நான் தான் பே பண்ணணும். இப்போ எக்ஸெப்ஷன் 62 என்ன சொல்லுது? லைஃப் டைமுக்கு அதெல்லாம் கேன்சலேஷனே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ டேக்ஸ் கட்ட வேணாம். உன் லைஃப் டைம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ட்ரான்ஸ்ஃபரியோட லைஃப் டைம். நான் ஒருத்தனை கொடுத்தேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரவியே வச்சுக்கோங்க. ரவிக்கு நான் கொடுத்தேன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா லைஃப் டைமுக்கு எழுதி வைக்கிறேன், கண்டிஷனே கிடையாது. அப்போ டேக்ஸ் கட்ட வேண்டாம். த இன்கம் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம். அதான் மேட்ரு. அசசி ஆகிய நான் அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். சரி. அண்ட் தென் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அரைசிங் டு ஸ்பௌஸ். ஸ்பௌஸ்னால் அது கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். ரைட்டு தானே? சரி.
income by way of salary from a concern in which the individual has substantial interest அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். இன்கம் நேச்சர் எப்படி இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், கமிஷனாக இருக்கலாம், இதெல்லாம் இன்கம் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு கன்சர்ன்லேருந்து நான் சேலரி வாங்குகிறேன், போனஸ் ரிசீவ் பண்ணுறேன், அதை என் ஒய்ஃப் பேருக்கு மாற்றுறேன், இதுக்கு நான் டேக்ஸ் கட்டணுமா? எஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 64 சப்கிளாஸ் 1. செக்ஷன் 64 சப்கிளாஸ் 1. என் சேலரியை தான் மாற்றி விட்றேன், நான் ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குறேன் கன்சர்னில், இல்லை எனக்கு வர போனஸ் என் ஒய்ஃப் பேருக்கு மாற்றுறேன் அப்படின்னு அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா? எஸ் கட்டணும். செக்ஷன் 64 சப்கிளாஸ் 1. இஃப் இட் இஸ், அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. உங்கள் ஒய்ஃப், ஸ்பௌஸ், அது ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃப்னே வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் இருக்காங்க, இல்லை டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஸ்கில்ஃபுல் பர்சன், அவங்க அந்த ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டணுமானா கிடையாது. அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா? அசசி நான் டேக்ஸ் கட்டணுமா? இல்லையா, அவங்க தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கிறாங்க, அதுக்கே நான் டேக்ஸ் கட்டணும், கட்ட வேணாம். நான் என் சேலரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ, போனஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ, கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ தான் நான் கட்டணும். ரெமுனரேஷன் அதுக்கும் நான் கட்டணும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இன்கம் அரைசிங் டு த ஸ்பௌஸ் ஃப்ரம் அன் அசட் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷன். இப்போ அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், if any individual transfer assets to his or her spouse without consideration, then incomes from such asset received by spouse but tax on such income paid by the transferor. சரி, இப்போ வித்தவுட் கன்சிடரேஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ப்ராப்பர்ட்டியை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. செக்ஷன் 27 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதுதான் சொல்லுது. செக்ஷன் 27 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். செக்ஷன் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் டீம்டு ஓனர் அப்படிங்குது. ஒரு இண்டிவிஜுவல் உனக்கு வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, சரியா? அதுக்கு நீ வந்து நீயே ஓனராக ட்ரீட் பண்ணப்படுற. அங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்லை, யாரோ ஒரு இண்டிவிஜுவல் வித்தவுட் கன்சிடரேஷன் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இந்தாம்மா அந்த வீட்டை வச்சுக்கணும். அப்போ டீம்டு டு பி ஓனர் யார்? ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு யாரோ ஒரு இண்டிவிஜுவல்னால் அவங்க தான் ஓனர். அப்போ அதுக்கு டேக்ஸ் கட்டணுமானா நோ. அசசி டேக்ஸ் கட்டணுமா? நோ, கட்ட வேணாம். செக்ஷன் 27 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், சரியா? ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், டேக்ஸ் கட்டணும். அசட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு சம் அதர் ஃபார்ம், இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் சச் கன்வெர்டட் அசட் ஷால் ஆல்சோ பி கிளப்டு. இது என்னங்க, இப்போ நான் என் ஒய்ஃபுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை தரேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டா, அந்த ஹவுஸை விற்றுட்டா, இந்த வீட்டை விற்றா ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? 20 லட்சம். அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுமா? அது கேபிட்டல் கெயினா? கண்டிப்பாக கேபிட்டல் கெயின் தான். அந்த கேபிட்டல் கெயின் எப்படி ட்ரீட் பண்ணப்படும்? கிளப்பு இன்கமாக ட்ரீட் பண்ணப்படும். நான் என் ஒய்ஃபுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்? வீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். என் ஒய்ஃபு சும்மா இருக்காமல் அந்த வீட்டை விற்றுருச்சு, அதுலேருந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வருது. அந்த இன்கமுக்கு நான் டேக்ஸ் கட்டணுமா? அசசியாக நான் டேக்ஸ் கட்டணுமா? எஸ் கட்டணும், அதான் விற்று பணமாக்கிருச்சே. அப்போ அது கேபிட்டல் கெயின் தானே. அந்த கேபிட்டல் கெயினுக்கு நான் பணம் கட்டணுமா இல்லையா? சாரி, டேக்ஸ் கட்டணுமா இல்லையா? கட்ட வேண்டும். இல்லை அந்த 10 லட்சம் 20 லட்சத்துக்கு ஷேராக வாங்கிருச்சுங்க, ஷேரை வாங்கி அந்த ஷேரை விற்கிது, இந்த ஷேர்ஸை விற்றா அதுலேருந்து வர வருமானத்துக்கு அசோசி ஆகிய நான் டேக்ஸ் கட்டணுமா? எஸ் கட்டணும். நான் ஒய்ஃபுக்கு தானே கொடுத்தேன், அந்த அம்மா தானே விற்றுச்சின்னு கேட்க முடியாது. அந்த அம்மா விற்றாலும் அசோசி என் தலையில் தான் விடியாது. அதான் அந்த இன்கம் கிளப் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து தப்பிக்க முடியாது, டேக்ஸ் எவேஷன்லேருந்து தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தில் வேணால் தப்பிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் வித்தவுட் கன்சிடரேஷன் ஒரு வீட்டை தராரு,
அந்த அம்மா டீம்டு டு பி ஓனர், அதுக்கு நீ டேக்ஸ்